Welcome back to our channel. So 2025 கான TNPSC first notification வெளியிட்டாங்க. So as per annual planner படி ஏப்ரல் 1ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் சொன்னோம். அதே போல் ஷார்ப்பாக ஏப்ரல் 1ஆம் தேதி குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுட்டாங்க. ஸோ குரூப் 1க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்? 30/4/2025 இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்கூட்டியே அதற்கான டாக்குமெண்ட்டை வச்சு கரெக்டாக என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ அதெல்லாம் ப்ராப்பராக வச்சு குரூப் 1க்கு அப்ளை பண்ணிடுங்க. இதற்கான எக்ஸாம் முதல் நிலை தேர்வு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 15/6/2025 ஸோ இன்னைக்கு தான் வந்து நடக்குது. இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, பேசிக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, போஸ்டிங் எவ்வளோ இருக்குது, இதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனல்லையுமே உங்களுக்கு இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. ஸோ சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனில் கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னைக்கு எக்ஸாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் 1/4/2025 இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு 30/4/2025. இதற்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 15/6/2025. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் நடக்கும். மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டாக வெளியிட்ட பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது உண்மை வேணா பாருங்க. ஸோ ஷார்ட்டாக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேக்கன்சி மொத்தம் 70 வேக்கன்சி. நம்ம வேக்கன்சி எவ்வளவு அப்படின்ட்டு அதை கால்குலேட் பண்ணி நம்ம மைண்டு வந்து பின்வாங்கக்கூடாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கான போஸ்டிங் கிடைக்கும். நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது இதற்கான ஏஜ் லிமிட். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக உங்களுக்கு வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, ஸோ எந்த ஏஜில் இருந்துங்க சார் நாங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எல்லா போஸ்டிங்க்குமே மினிமம் ஏஜ் 21 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு டிகிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகே, ஒரு சில பேர் அதெல்லாம் வந்து அந்த மந்த் இதில் வேறுபாடு வரலாம். ஸோ அதனால அப்ளை பண்ண முடியாமல் போகும். ஸோ அதனால் 21 இயர்ஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், அதாவது அதர்ஸ் கேட்டகரி இருக்கவங்களுக்கு பொதுவாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற அப்படியும் இங்கே கவனிச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் எது வரைக்கும், இப்போ இந்த குறிப்பிட்ட போஸ்டிங்க்கு 34 ஏஜ். அதே போல் இங்கே ஒன்று மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லா படித்தவங்களுக்கு 35. நெக்ஸ்ட் அதர் போஸ்டிங்க்கு 34. ஸோ இதான் வந்துட்டு மேக்ஸிமம் 34, 35 இதுதான். மற்றபடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இதெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்படி ஏஜ் லிமிட் இதெல்லாம் இருக்கும். ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. யார் யார் அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் 39, 40, 39 அது மாதிரி, அதாவது 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனுங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்டு அதே போல் தான் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க குயிக்காக அப்ளை பண்ணலாம். இதுக்கு அடுத்தது எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, இதில் பேப்பர் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எக்ஸாம் என்ன கேட்டகரியில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்து உங்களுக்கு 175 கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தத்துக்கு 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். அப்போ மொத்தத்துக்கு 300 மார்க். ஓகேங்களா? டியூரேஷன் 3 மணி நேரம். ஓகேவா? ஸோ இதில் இருந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 90, இந்த அதர்ஸ் கேட்டகரிக்கு 120. ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ் டைப் தான், OMR சீட்டில் தான் எழுதுவோம். இது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். இதுக்கு அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ அது அடுத்தடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. மொத்தம் 4 பேப்பர் இருக்கும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இந்த மாதிரி இருக்கும். ஒன்லேயே அது என்ன ஸ்டாண்டர்டுக்குரியது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நடக்கும். மேக்ஸிமம் 100 மார்க்கு. இதுலேயும் 3 மணி நேரம் தான். அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 டிகிரி லெவலில், அடுத்தடுத்த டிகிரி லெவலில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மார்க்கு 250, 3 ஹவர்ஸுங்கிறது நடக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல்
குவாலிஃபைங் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சாவே போதும், ரொம்ப டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப் இருக்குது, அது நல்லபடியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அன்னையிலேருந்தே நீங்கள் மெயின்ஸுக்கும் ரெடியாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் 175 மார்க்கு. ஸோ அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் 175, ஆப்டிடியூட் பார்த்தோம்னா 25 மார்க்கு. ஓகேவா? ஸோ மொத்தத்துக்கு 25 கொஸ்டின், மொத்தத்துக்கு 200 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கான்ஃபிடண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்லாம் உங்களுக்கு நான் கொடுப்போம். அதே போல் நியூ அனௌன்ஸ்மெண்ட்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸும் சரி, அதே போல் மற்ற சப்ஜெக்டும் சரி, அதுக்கேற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் 1க்குலாம் நம்ம வந்து குவாலிஃபைடு இல்லை, அதாவது நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு நீங்கள் பின்வாங்காமல், நீங்கள் இப்போ இருந்த இதுக்காக நீங்கள் எஃபோர்ட் எடுக்கும்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயம், ப்ரிப்பேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன், லெசன்ஸ் எல்லாமே, பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்து குரூப் 2ஆக இருக்கட்டும், அடுத்து குரூப் 4ஆக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.